ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி சித்திரை மாத அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த மிக மிக ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசை நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அதாவது வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளாக இருக்க போதா இல்லை ஆபத்தை ஏற்படுத்த போதா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு காத்திருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நிச்சயமாக நீங்கிடும். அதுபோலவே உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களை விலக செய்யும். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால பல நன்மைகள் இதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ முதல்ல இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள், ஏற்ற நாள் அப்படின்னு அனைவருக்கும் ஒரு தெரிந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கும் இந்த பரிகாரங்களை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க செய்யும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த அமாவாசை நாளில் இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் இல்லாமல் புனிதமான சடங்குகள், முன்னோர் வழிபாடு, கடவுள் வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய ஒரு ஏற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நாம் முன்னோர் வழிபாடை செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இதனுடைய நன்மைகள் முழுமையாக கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாட்களில் அரச மரத்திற்கு கங்கை நீர் பூக்கள் சமர்ப்பித்து வழிபடலாம். இதை செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து ஓம் பித்ருவய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு அவர்களுடைய ஆத்மா கண்டிப்பாக முழுமையாக சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோலவே இந்த அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். பித்ரு சோஸ்திரம், பித்ருக்கான மந்திரம் ஏதாவது தெரிந்தால் நிச்சயமாக அதனையும் தெரிந்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் மனதார வேண்டலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுடைய குடும்பத்திற்கு அமைதி, செழிப்பு அனைத்துமே கிடைக்க செய்வாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்துமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பு நிச்சயமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதுபோலவே அரச மரத்தடியில் அல்லது கிழக்கு திசையில் நீங்கள் விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய மனம் சாந்தி அடைந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க செய்யும். இதனால் உங்களுக்கு செல்வம், பணம் செழிப்பு இது அனைத்துமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். சில நேயர்களுக்கு ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகள் இதனால் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு விதமான ஒற்றுமை இதனால் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்துமே உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்திருப்பீங்க. மேலும் இதனை தொடர்ந்து சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே தனுசு ராசினியர்கள் குரு கடாட்சம் நிறைந்த ஒரு அற்புதமான குணம் படைத்த ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியான சூரியன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். அதாவது புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் இரண்டுமே பார்த்தீங்கன்னா வலிமை பெறுகிறது. இதனால நீங்க நினைத்த விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியலாம்.
திட்டங்கள் அனைத்துமே நீங்கள் நினைத்தது போல் கண்டிப்பாக நடக்குங்க. இதில் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக மாறலாம். அதாவது நினைத்த விஷயம் நினைத்த நேரத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அதுபோல முதிர்ச்சியுடன் விவேகமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. மனம் பற்றற்ற நிலையை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விரும்பலாம். உங்களுடைய அனுசரணையான அணுகுமுறை எல்லாருடைய நன்மதிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் நிச்சயமா உயரும். உங்களுடைய இன மத இயக்கங்களில் பார்க்கும் பொழுது முதன்மை பதவியும் கௌரவமும் நிச்சயமாக தனுசு ராசினியர்களுக்கு தேடி வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் கூட நடக்கலாம். சில நேயர்களுக்கு மறுமண முயற்சி நிச்சயமாக ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கைகூடி அமையலாம். வாழ்க்கை துணையால் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். சில நேயர்களுக்கு எதிர்பாலினத்தாரால் மனசுமை நிச்சயமாக அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் சேர்ப்பதிலும் ஆர்வம் நிச்சயமாக தனுசு ராசினியர்களுக்கு உண்டாகலாம். வீடு கட்டக்கூடிய எண்ணம் ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் முயற்சியாக செய்யும் பொழுது நல்லபடியாக நடக்கலாம். தாய் வழி சொத்தில் நிலவிய குழப்பங்கள் தாய்மாமன் ஆதரவால் தீரலாம். வேலை பளுவினால் நேரத்திற்கு சாப்பிட முடியாத ஒரு சூழல் உருவாகும். சமுதாயத்தில் உற்றார் உறவினர்களிடம் நல்ல வரவேற்பு, உதவிகள் உங்களுக்கு தேடி வரும். விலகி சென்ற உறவுகள், நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு தரலாங்க. குல தெய்வம் மற்றும் பித்ரு வழிபாட்டில் நீங்க ஆர்வம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன் கிடைக்கலாம். அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியம் தொடர்பான உங்களுடைய எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். தாயினுடைய நல்ல ஆஸ்தியும் உங்களுக்கு கிடைக்கலாம். இதுவரை பாரபட்சமாக பார்த்த நேயர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை பாசமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். அதாவது வீட்டிலும் சரி வெளியிலும் சரி இந்த மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். குழந்தைகளுடைய கல்வியில பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். அவர்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மன நிறைவு தரும்படி அமையலாம். வெளிநாட்டு படிப்பு, வேலை வாய்ப்புகள் நினைத்தபடி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடினமான உழைப்பும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை, லட்சியத்தை நீங்க அடைய முடியும். தாராள தன வரவால் குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். சில நேயர்களுக்கு விருப்ப விவாகம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண தடை அகன்று தகுதியான வரன்கள் நிச்சயமாக உங்களை சேரும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது விளையாட்டில் ஆர்வத்தை குறைத்து கல்வியில அதிக கவனத்தை செலுத்துவது அவசியம். கெட்ட சகவாசங்களை தவிர்ப்பது முக்கியம். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படலாம். நீண்ட நாட்களாகவே என்னவென்று தெரியாத நோய் தாக்கம் இருப்பவர்களுக்கு எந்த வைத்தியம் செய்தால் நோய் பரிபூரணமாக குணமாகும் என்று புரிதல் கிடைக்கலாம். நீண்ட கால நோய்களுக்கான சிகிச்சை நல்லபடியாக உங்களுக்கு நடக்குங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பற்றி கூறும் 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரனுடைய சேர்க்கை இருப்பதால் மிகுதியான பொருளாசை உங்களுக்கு உண்டாகும். அதாவது அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். இதனால பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கலாம். வார கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. போட்டி பந்தயங்களில் அதிர்ஷ்ட பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். பல வருடமாகவே விற்காமல் கிடைந்த சொத்து விற்பனையில் பெரிய பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். முதலீடு இல்லாத கமிஷன் அடிப்படையிலான தொழில் செய்பவர்களுக்கும் சரி, ஆன்லைன் வர்த்தகங்களுக்கு நல்ல வருமானம் இந்த காலகட்டங்களில் உண்டாகலாம். பயிற்சியை மூலாதானமாக கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நினைத்தபடி நடக்கக்கூடிய நேரமாக அமையலாம். தொழிலால் வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு பெருகுங்க. வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தகுந்த நேரத்தில் பெண்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கலாம். தனவரவில் தடையில்லாத தளர்வில்லாத வளர்ச்சி உண்டாகும். நிலுவையில் உங்களுடைய சம்பள பாக்கிகள் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். வாரக்கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கும் இருக்கிறது. தங்க நகைகள், சொத்துக்களை அடமான வைத்து பிழைப்பு நடத்திய நிலை முற்றிலும் இந்த காலகட்டங்களில் மாறலாம். காலகாலமாக தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கலாம். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அதிக நன்மையும் ஆதாயமும் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அதிகரிக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்திருப்பீங்க.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.